ஸ்டார்ட். ஓகே, சூப்பரான ஒரு சண்டேங்க. இன்னைக்கு எல்லாரும் வந்து ஹாப்பியாக இருப்பீங்க நம்புகிறோம். நாங்களும் ரொம்ப சூப்பராக ஹாப்பியாக இருக்கோம். இன்னைக்கு வந்து என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப நாளாக வந்து என்னோட ஹஸ்பண்ட் கேட்டுட்டு இருக்காங்க. ஒரு சண்டையே போயிட்டு இருக்கு. என்னன்னா, பட்டர் சிக்கன் நான் வந்து நான் செஞ்சு தரலன்னு சொல்லிட்டு. எனக்கு வந்து இந்த நான்லாம் சாப்பிட்றதுல அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஆனால் நான் எனக்கு அது சொல்றது கூட விருப்பம் கிடையாது. அவருக்கு வந்து கார்லிக் நானும் பட்டர் சிக்கனும் செஞ்சு தரணும்னு சொல்லிட்டு, சரி ஓகே ஃபைனலி இன்னைக்கு வந்து செஞ்சு தரலாம்னு சொல்லிட்டு தெரியும் எனக்கு. பட் எனக்கு ஆனால் அந்த நான் சாப்பிட்டா ஒரு சாப்பிட்ட ஃபீலிங்கே வராது. நமக்கெல்லாம் பிரியாணி, ரைஸு, குழம்பு, அப்படி கூட்டு பொரியல் அப்படி வச்சு சாப்பிட்டாதான் சரி சொல்லிட்டு இன்னைக்கு என்னோட ஹஸ்பண்டோட ஃபேவரட்டான டிஷ் வந்து இன்னைக்கு செய்ய போகிறோம். சண்டே ஸ்பெஷல் எல்லாமே வந்து 2 வாட்டி ப்ரூஃப் பண்ணிவிட்டு ஃபைனலாக இது ஒரு ப்ரூஃபிங்க்கு வச்சுருக்கேன். இது வந்து நான்கு ரெடி ஆகிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் நமக்கு வந்து சோறு தாங்க, அதனால் ரைஸ் எனக்கு வச்சுருக்கேன். பட்டர் சிக்கனுக்கு வந்து வேலை நடந்துட்டுருக்கு. ஃபஸ்ட்டு வந்து சிக்கனை மேரினேட் பண்ணி வச்சுட்டேன். இப்போ இதை ஃப்ரை பண்ணி எடுத்துப்போம். தள்ளுங்கப்பா. ஏன்பா உனக்கு கார்லிக் நான் ரொம்ப பிடிக்கும்? கார்லிக் நான் பிடிக்கல, சாப்பிடணும்னு ஆசையாக இருக்காங்க. நான் எப்பவுமே வெளியே வாங்கி சாப்பிட்றதில்ல. எனக்கு வந்து இந்த பீட்சா, பர்கர், அப்புறம் இந்த மைதாவில் செஞ்சதை சாப்பிட்டா அந்த ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனே இருக்காது. இதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் இதை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம கிரேவி ரெடி பண்ணிட்டு போடலாம். ஃபுல்லாக போய் போட்டுருவா இல்லை 2 பேட்சாக போடுவா? ஃபுல்லாக போட்டுரு. பெரிய பாத்திரம் தான், அதுக்கு தான் எடுத்துருக்கேன். ஆக்சுவலி வந்து நான் ஒன்று சொல்லணும். போன வீடியோவில் வந்து நம்ம ஒரு வீடியோ போட்டிருப்பேன். ரொம்ப நாள் கழிச்சு ஆக்சுவலி இப்போ நான் வீடியோ போடுறேன். லாஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஐ குவிட் மை ஜாப் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்படியே வாக்கிங் போகும்போது வீடியோ போட்டேன். அங்கே ஆக்சுவலி நாங்கள் போகும்போது பார்த்தீங்கன்னா இந்த பறவைங்க சத்தம், அப்புறம் அப்படியே ஒரு மாதிரி கீச்சுன்னு சத்தம் வந்துட்டே இருக்கும். அது கேட்கறதுக்கு நல்லா இருக்கும். நான் என்ன நினச்சேன்னா, வீடியோவில் வந்து அந்த சத்தத்தோடு நம்ம வீடியோ எடுத்தால் கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, இங்கே என்னையும் ஃபோக்கஸ் பண்ணப்பா நான் சொல்லும் போது அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த சத்தத்தோட சொன்னேன். என்ன பிடிச்சி சத்தம் கொஞ்சம் ஜாஸ்தியாயிருச்சு, நான் பேசுறது கம்மியாயிருச்சு. அதை என்னால் எடிட்டில் வந்து இது பண்ண முடியல. ஸோ சாரி ஃபார் தட். இனியும் வந்து வீடியோஸில் வந்து இந்த மாதிரி தவறுகள் வராமல் பார்த்துக்கிறேன். நிறைய ஆயிடுச்சுப்பா. ஃப்ரை பண்ணி எடுத்துருவோமா? சரி ஓகே. இதை நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து மசாலா ரெடி பண்ணால் ஃபாஸ்ட்டாக ரெடி ஆயிடும். கொஞ்சம் இது ஃப்ளேம் ஜாஸ்தியாக வச்சு எடுக்கிறேன். என்னப்பா? ஆமாம், அதே மாதிரி கமெண்ட் பண்ணுங்க. கமெண்ட் பண்ணால் எனக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும். ஓகே, அப்படியே கொஞ்சம் இன்ட்ராக்டிவாக இருக்கும். ஓகேப்பா, சிக்கன் வந்து இப்போ ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இதுலேயே பார்த்தோன்னா நம்ம வெங்காய தக்காளி அந்த பேஸ்ட்டுக்கு கிரேவிக்கான பேஸ்ட் வந்து ரெடி பண்ணிடலாம். இந்த பாத்திரத்துலேயே நம்ம போட்டு செஞ்சுக்கலாம். பட்டர் சிக்கன் எவ்வளோ ஃபேமஸில், எல்லா இடத்துலையும் ஃபாரினர்ஸ்க்குலாம் ரொம்ப பிடிக்குது. இங்கே இருக்கிற கிவி மக்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பட்டர் சிக்கன் அவ்வளோ ஃபேவரெட்டுங்க. பட்டர் சிக்கன் பிடிக்கும் எனக்கு, ஆனால் நான் பிடிக்காது. புதுசாக இப்போ நம்ம வீட்டு பக்கத்தில் ஒரு இது வந்திருக்கு ரெஸ்டாரண்ட், நார்த் இந்தியன் ரெஸ்டாரண்ட் தானேப்பா அது. ஆமாம், அவங்க வந்து ஒரு வாட்டி நாங்கள் பட்டர் சிக்கன் வாங்குவோம், செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. எத்தனை பேருக்கு பட்டர் சிக்கன் பிடிக்குமோ ஒரு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஓகே, இதை அப்படியே போட்டுருவோம். இதை அப்படியே போட்டு இதை நல்லா வதக்கி எடுத்துகிட்டு, எப்படியும் இதை நம்ம அரைக்க தான் போகிறோம். அதனால் கொஞ்சம் இதை நல்லா வதக்கி எடுத்துட்டு நம்ம அரைச்சி பேஸ்ட்டாக எடுத்து போடுவோம். இன்னும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம்ப்பா, எண்ணெய் பத்தாது. இந்த எண்ணெய் காலி ஆயிடுச்சு. அதுக்கு தான் நேற்று போய் காஸ்கோவில் போய் வாங்கிட்டு வந்தாச்சு. இந்த இவ்வளோ பெருசில் வாங்கினா கொஞ்சம் நல்லாவே ஆகுதுல்ல. ஓகே, இது நல்லா வதக்கிட்டு இதோட வந்து நல்லா ஒரு கையளவுக்கு கேஷ்யூ போடுவோம். இதை நல்லா வதக்கிட்டு இது நல்லா வதங்கின பிறகு கொஞ்சம் சால்ட், அதுக்கப்புறம் சில்லி பேஸ்ட்டெல்லாம் போட்டு நல்லா ஸ்மாஷ் ஆட்ட பிறகு இதை நம்ம அரைச்சி எடுப்போம். ரைஸ் வந்துருச்சுன்னு பார்க்கலாம். இந்த ரைஸ் இதாகிடுச்சுன்னா இந்த இடத்துல நம்ம நான் செஞ்சிடலாம். ஓகே, டன் அடிச்சிடலாமா? தள்ளு 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 இதுலேயே வச்சிடலாம்.
இதுலேயே வச்சு அது நானே பிரிக்கிறதுக்கு வேணும்ல உனக்கு? இல்லை நானும் வேண்டாம். இது அகலம் பத்தலப்பா. அதான் நான் பிடிக்கிறேன். அப்படியா? தேங்க்யூ ஸோ மச். என்னென்னா சமைக்கிறது கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, எல்லா பசியில் இருக்காங்க. இது எப்போ ஸ்மாஷ் ஆகி நம்ம எப்போ செய்கிறது? அவ்வளோதான்ப்பா. அந்த ஸ்டவ் வந்து எனக்கு இதாகிடுச்சு, ஃப்ரீ ஆகிடுச்சு. நான் அதில் நான் செஞ்சு எடுத்துட்றேன். ஓகே, ஃபட்டாஃபட்டாக முடிஞ்சிடும். சாட்டர்டே சண்டே எப்படி போகுதுன்னே தெரியல. மண்டே டு ஃப்ரைடே அவ்வளோ ஸ்லோவாக போகுது. இந்த சாட்டர்டே சண்டே மட்டும் பார்த்திங்கன்னா பயங்கர ஃபாஸ்ட்டாக போயிடுது. இன்னும் சம்மர் முடிய வந்து ஒரு 7-8 நாள் இருக்கா? அன்றைக்கி 8 நாள் இருந்துச்சு, 7 நாள் இருக்குது இன்னும் சம்மர் முடியறதுக்கு. ஆனால் அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா காலையிலலாம் நல்லா குளிருதுங்க. 7 நாளில் சம்மர் அஃபிஷியலி முடிஞ்சிடும். சம்மர் முடிஞ்சாதான் இருக்குது. எனக்கு சம்மர் தாங்க ரொம்ப பிடிச்சிருக்கு, நல்லா இருக்குது சம்மர் எனக்கு. நம்ம ஒரு பரோட்டா மாஸ்டரா? பரோட்டாவா? ஆமாம், அந்த பரோட்டா கூட வந்து எனக்கு பிடிக்காது சார்லி. பிடிக்காதுன்னா அது ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கா, சாஃப்டாக சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்குது. பரோட்டா மாஸ்டர் ஆகிடலாமா? எஸ் சார்லி, பாரு நீ சொன்ன மாதிரி வருது. ஆன்ட்டி செஞ்சுருக்காங்க வீட்டில், மைதா செய்ய மாட்டாங்களே. நான்லாம் செஞ்சதுலாங்க. இது பண்ணுவாங்க, பராட்டா, ஆலு பராட்டா, மூலி பரோட்டா, கோபி பரோட்டா எல்லாம் நல்லா. இந்தியனா நீங்கள் ஃபுல்லாக? நார்த்தில் தானே இருந்தோம் நாங்கள். நார்த் இந்தியனில் இருந்துட்டு எதுக்கு சவுத் இந்தியனுக்கு வந்து நீங்கள் கல்யாணம் பண்ணீங்க? ஆன்சர் மை கொஸ்டின். நான் சவுத்து தான் கல்யாணம் பண்ணுவேன். சூப்பராக வருதுல்ல பாரு. வரேன். சரி இரு, இன்னொன்று இது போடு. நல்லா தேய பட்டர் நல்லா வருது சொல்லி. ஆமாம் சொல்லி வா, சாப்பிடலாம் போல இருக்கே. இது வந்து திரட்டினா சப்பாத்தி மாதிரி வருது. ஆமாம், திரட்டக்கூடாது. ஆக்சுவலி திரட்ட மாட்டாங்க, நான் பார்த்துருக்கேன். நீ திரட்டி போட்டது ஃபர்ஸ்ட் சப்பாத்தி மாரி இருக்குது. சரி ட்ரை பண்ணி பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பண்ணி. இது என்ன பண்ணுவாங்கன்னா வீட்டில் சட்டி இல்லைன்னா சட்டியை சூடு பண்ணி இது மாதிரிலாம் அதை திருப்பி அது மேலே போடுவாங்க. ஆக்சுவலி சில பேர்லாம் இந்திக்காரங்களாம் அவன் க்ளே அவன் இல்லாதனால. ஓகே 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 ஓகே. சிக்கன் எல்லாம் போட்டாச்சு. கொஞ்சம் க்ரீம் ஊற்றிப்போ, ஃப்ரெஷ் க்ரீமு. ஓகே, பட்டர் நான்க்கு ஒரு செம்ம ஐடியா. ஆனால் இதை தான் நீங்கள் ஃபஸ்ட்டு சொன்னீங்க, எனக்கு விளங்கல. அப்போ இது வந்து நானே யோசிச்சது. இப்போ இந்த ஐடியா நீயே யோசிச்சா? எஸ், காட்டுறேன் இருங்க. அது என்ன ஐடியான்னு மட்டும் காட்டுறேன். கையிலே எடுத்துட்டு நம்ம கையில் ஒட்டாமல் இருக்க கொஞ்சம் இந்த மாவு தடக்கி வைப்போம். தடவிட்டு அழகா சரி நமக்கு எவ்வளோக்கு அழகாக இப்படி இருக்கிறோமோ நல்லா லென்த்தாக வரும். ஓகே, இது வந்து நடுவில் ஓட்ட விழுந்தாலும் பரவாயில்ல, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஒட்டிக்கலான்ற இதை பொறுத்த வரைக்கும். இந்த பரோட்டா மாஸ்டர் இதெல்லாம் ட்ரிக்ஸ்லாம் காமிக்கிறேன். அப்படி இப்படின்னு எதையாவது ஒன்று காட்ட வேண்டியது தான் பரோட்டா டெக்னிக்லாம். ஐ எம் வந்து மருமகள் ஆஃப் யுவர் மதர். இது கூட பண்ணலன்னா எப்படி? ஓகேவா, வந்துட்டா. இன்னும் எவ்வளோ லென்த் வேணுமோ அவ்வளோ வந்து நம்ம இப்படி இழுத்துட்டுக்கலாம். ஓகே ஓகேவாப்பா, இந்த லென்த் போதுமாப்பா? குட்டியாக இருக்குன்னு சொன்னீங்களே, அது மேலே ஆக்சுவலி போடுவாங்க. ஆக்சுவலி அது மாதிரி தான் கார்லிக் இது போடுவாங்க. கார்லிக் ஃபினிஷ் ஆகிட்டு இதோட நம்ம வைண்ட் அப் பண்ணிப்போம். நம்ம மீதி இதை வந்து என்ன பண்ணலாம்னா பிரெட் ஏதாவது பேக் இது பண்ணிட்டு கை வச்சு அப்ளை பண்ணது மேலே கையா மசாஜ் பண்ணிடு. சரி, அது எப்படியும் அவனில் தான் போகுதுல, திருப்ப இருக்குது. எங்கள் பெரியம்மாவுக்கு வந்து என்ன ஆச்சுன்னா லாஸ்ட் வீக் எண்ணெய் கொட்டிக்கிட்டாங்க மேலே. கஷ்டமாயிடுச்சு. அது வந்து எங்கள் அம்மா வேறு எனக்கு ஒரே திட்டு. நான் வந்து சம்டைம்ஸ் துணி இல்லாமல் யூஸ் பண்ணி எடுக்கிறேன்ல இந்த சூடான பாத்திரத்தை. ஓகேப்பா, இதோட நம்ம என்ன பண்ணுவோம், இதை வந்து அப்படியே வைப்போம். வேறு பண்ணுவோம். அதை லாஸ்ட் ஒன் கூப்பிடுங்கப்பா பிள்ளைங்களா. இதுங்க சிக்கன் பட்டர் சிக்கனை முடிச்சு விடுவோம். ஓகே, கடைசியாக வந்து கொஞ்சம் வெந்தய பொடி
வெந்தய இலை வந்து காய வச்ச பொடி, மேத்தி லீஃப். இது வெந்தயக்கீரை தான், அது வந்து காய வச்ச பொடி பண்ணி இது சூப்பராக ஃப்ளேவர் கொடுக்கும். ஓகே, முடிஞ்சுதா? ரொம்ப நாள் கேட்ட ஒரு டிஷ்ஷு செஞ்சுட்டேனா? ஆர் யூ ஹாப்பி? அப்புறம் கம்ப்ளைண்ட் பண்ண மாட்டீங்களா? See, that's naan. இது நான்ல Okay. ரெடி. ஓகே, சூப்பரான நான் ரெடி ஆயிடுச்சுங்க. நானும் அதுக்கப்புறம் வந்து பட்டர் சிக்கனும் ரெடி ஆயிடுச்சு. இதுதான் எங்களுடைய சண்டே ஸ்பெஷல். பா, டேஸ்ட் பண்ணி சொல்லுங்கப்பா எப்படி இருக்குன்னு. நீங்களே டேஸ்ட் பண்ணுங்க. நீங்க டேஸ்ட் பண்ணுங்கப்பா, உங்களுக்காக தான் செஞ்சது. ப்ளீஸ், கேமரா பிடிச்சிருக்கேன். நான் பிடிக்கிற கேமரா. நீங்க டேஸ்ட் பண்ணி சொல்லணும். இருக்கட்டும். ஸ்டார்ட் ஆல்ரெடி. ஓகே, ஏன் அவ்வளவு ஜென்யூனான இது சொல்லணும், ஃபீட்பேக் சொல்லணும். குட். வாயில் வைக்கிறதுக்கு முன்னாடி குட்னு சொல்ல நினைச்சேன். நான் ஒரு வாட்டி டேஸ்ட் பண்ணி பார்க்கணும். வீடியோக்காக சொல்லக்கூடாது, உண்மையா சொல்லணும். சிக்கன் ஓகேவா இருக்கப்பா? ரொம்ப பிடிச்சிருக்கா. கடையில் சாப்பிட்ற மாதிரி இல்லை, ஆனால் இது ஒரு மிதமான டேஸ்ட்டாக இருக்குது, சூப்பராக இருக்குது. இதுவும் நல்லாயிருக்கு. கொஞ்சம் ஸ்பைசி மட்டும் கம்மியாக இருக்கும். ஓகேங்க, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் தேங்க்யூ, பை பாய்.